காலையிலே வேதத்தை நம்ம வாசிக்கணும். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலைகளை செய்வோம். ஒவ்வொரு காரியத்துக்கு நமக்கு வழி நடத்தல் வேணும், பாதுகாப்பு வேணும், எல்லாமே வேணும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார். என்ன வார்த்தை தெரியுமா? ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஹல்லேலூயா! உங்களுக்கு வழிகாட்டியா வருவாராம். நீங்க வலதுபுறம் போகும்போதும் நீங்க இடதுபுறம் போகும்போதும் இது சரியா அது சரியா என்ற ஒரு குழப்பம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள வரலாம். நீங்க எடுக்கிற காரியத்துல வரலாம். நீங்க வேதத்தை காலையிலே வாசிங்க. அப்போ கரெக்டா உங்களுக்கு இதுதான் வலதுபுறத்து, இதுதான் வழி என்று ஆண்டவர் காட்டுவாராம். நானே வழின்னு சொல்லியிருக்காருல, வழிகாட்டியா வருவாரா. அவர் உங்களுக்கு முன்னே போவார், உங்களை பின்னே இருந்து உங்களை காக்கிறவராக இருப்பார். இந்த காரியத்துல இன்னைக்கு ஜெயம் உண்டாகும். ஏதோ ஒரு காரியத்துக்காக வழியை காத்திருக்கீங்களே, இந்த வேதத்தை வாசிங்க. உங்களுக்கு ஏற்ற வழியை கர்த்தர் காட்டுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.